பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேவ. மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பல சிறப்புகளை தருமா இல்லை இன்னல்களை தருமா? 7 சனி போயிட்டுருக்கு. ராசியில் ராசிநாதன் அமர்ந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார். அப்போது 12 இருப்பதாக ஐதீகம். அப்போ செலவினங்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம், செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 4இல் குரு பகவான் இருக்கிறார். இப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இது போன்ற ஒரு நல்ல சுபமான ஒரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. மற்றபடி இந்த 3ஆம் வீட்டை சனி 3ஆம் பார்வையாக பார்க்கறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற காரியங்கள் ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலும் அது பிறகு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் எல்லோருமே உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார்கள். வேலைக்காக புதிய வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு, நீங்கள் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் வீட்டு அதிபதி புதன் இந்த மாத இறுதியில் கடைசி வாரம் ஆட்சி உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுவது என்பது சிறப்பு. இப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்ல அவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களா இருந்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல். எது எப்படி இருந்த போதிலும் 4இல் இருக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்க தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் எல்லோருக்குமே ஒரு சுபீட்சமான ஒரு மாதம். நல்ல ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் இந்த மாதம்